எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். இங்க வந்து எல்லாருமே வந்து ஹோம் மீட்டிங்காக வந்திருக்காங்க. இன்னைக்கு ப்ராடக்ட் டெமோலாம் பார்க்க வந்திருக்காங்க. ஸோ வந்து ராம்பாபு சார் அவங்க டீம் தான் இது. நம்மளுடைய டீம்ல வந்து ரவி சார், ராம்பாபு இவங்கெல்லாம் ஒரு டீமு. ஸோ வந்து இன்னைக்கு வந்து சிறப்பான தகவல்லாம் வந்து நம்ம வந்து இது கொடுத்துருக்கோம். இது எப்படி இருந்தது, சில ஃபீட்பேக்லாம் கொடுத்தாங்க. ஸோ வந்து எப்படி இருந்தது உங்களுடைய இது இன்னைக்கு? எக்ஸலென்ட் சார், எக்ஸலென்ட். நல்ல பயனுள்ளதாக இருந்தது சார். இந்த டெமோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. We are all very happy. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம் சார். இதை பத்தி நிறைய பேருக்கு சொல்லி பேசி அப்படியே வச்சாங்க. நல்லா இருக்கும், பிசினஸ் நல்லா நடக்கும். சூப்பரா சொன்னீங்க. டெமோ பார்த்தாதான் பிசினஸ் பண்ண முடியும்ன்றது இன்னைக்கு புரிஞ்சுது. அப்பா, நூத்துல ஒரு வார்த்தை கரெக்டா சொன்னீங்க. மகிழ்ச்சியான விஷயம் சார். எல்லாரும் வந்திருக்காங்க, கான்ஃபிடென்ட்டா பிசினஸ் பண்ண. ப்ராடக்ட் வந்து டெமோ காமிச்சது ரொம்ப அற்புதமா இருக்கு. மறுபடியும் புதுசா பார்த்த மாதிரி இருக்கு. புதுசா பார்த்தது ஒரு அனுபவம் ஒரு வரும்போது இந்த ப்ராடக்ட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரே விஷயத்த நம்ம குரூப்பா பார்க்கும்போது திரும்ப பார்த்தா கூட ஏதோ ஒரு புதிய தகவல் கிடைக்கிற மாதிரி இருக்கு. உண்மை சார். இல்ல, கான்ஃபிடென்ட்டா பிசினஸ் பண்ண முடியும்னா அப்போ டெமோ கம்பல்சரி பார்த்தாதான் நம்ம வந்து சாலிடா பேசணும். ஒரு ப்ராடக்ட்ஸ் பத்தி சொல்ல முடியும், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெமோ தான் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த டெமோ விஷயத்துல எல்லாருமே கான்ஃபிடென்ட் ஆயிட்டீங்கன்னு நல்லா தெரியுது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு பாராட்டுகள். ஸோ எல்லாருமே வந்து ஒரு பாய் சொல்லிடலாமா? பாய், see you next week. வந்து எனக்கு ரொம்ப தெளிவா எங்களுக்கு புரியுற அளவுக்கு வந்து எஜுகேட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதை 4 பேர் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் வந்து ரொம்ப நினைக்கிறேன். இது என்னோட கிரெடிட் எல்லாம் எங்க ரங்கராம் சார் சேரணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு அனுபவம் எப்படி இருந்தது மேடம்? ஒவ்வொரு நம்ம சாப்பிட்டு ஒவ்வொரு டேப்லெட்டை எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்க்க முடியாது. ஆனா இங்க வந்து அந்த ஓபிஸ் போட்டு அந்த பண்ணாங்க எக்ஸ்பிரிமெண்ட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம உள்ள போக நம்ம ரத்தத்தை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு கண்ணால பார்க்கணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை சொன்ன நீங்க வந்து இந்த சிக்கன்ல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்றதுன்னு முதல்ல சொல்லி கொடுத்தாரு. அது நாங்க கண் எதிர்க்க பாக்குறோம், அப்படி நொறையா வருது. செகண்ட் வந்து ஒரு டின்சர்ல வந்து இந்த ஓபிசின்ற ஒரு டேப்லெட்டை போடுறாரு. அந்த தண்ணி அவ்வளவு தெளிவா வந்து கிறிஸ்டல் கிளியரா அப்படியே பிரியுது. அப்புறம் கோக்ல வந்து அதே மாதிரிதான் அந்த சிட்ரோசனை வந்து போடுறாரு. அது வந்து தனித்தனியா அந்த கோக்ல இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் துகள்கள் அப்படியே தனியா பிரிச்சு காட்டுது. அப்போ எந்த அளவுக்கு வந்து நம்ம கெமிக்கல் ஃபுட்டை வந்து டெய்லி வந்து இன்டேக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த டெமோ மூலியமா நமக்கு தெரியும் போது நம்ம ஏன் 4 பேர் வீட்டுல கொண்டு போயிட்டு இந்த டெமோ நம்ம ஏன் பண்ணி காட்டக்கூடாது? அப்போ டெய்லி நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம வாயில சொன்னாலும் கஸ்டமர் போய் சேர்றது. அப்போ நம்ம இது மாதிரி டெமோ காட்டும்போது அவங்களுக்கு ஈஸியா போய் ரீச் ஆயிடும் இல்லைங்களா? இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதை வந்து நம்ம ரகுராம் சார் வந்து எனக்கு சொல்லி காமிச்சிருக்காரு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டைம் சொல்றேன். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப காஞ்சி போயிருந்துச்சு சார். அப்படியே வதங்கி போயிருந்தது. அது அந்த ஹேண்ட் வாஷ்ல மிக்ஸ் பண்ணி நார்மலா கூட 10 நிமிஷம் தான் வச்சாங்க. 10 நிமிஷம் வச்சு கழிச்சு பார்த்தா அது அப்படியே ஃப்ரெஷ்ஷா இப்பதான் பறிச்ச மாதிரி அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. நம்பவே முடியல அந்த கான்டெக்ட். அது போலதான் நம்ம வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் பண்ணும்போது அதோட நல்ல பறிச்சு அப்பே பறிச்சு யூஸ் பண்ற மாதிரியான ஒரு நம்ம இன்னைக்கு வந்து யாருக்குமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு பொருளை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ற குழந்தைங்களுக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்காது. நல்லா ஷேர் பண்ணிட்டு அதை வந்து ரொம்ப எல்லாமே சிறப்பா பேசுனீங்க சார். உங்க அனுபவம் ஏதாவது இருக்குங்களா? இந்த டீடாக்ஸ் பண்ணது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்தது. டீடாக்ஸ் இந்த அளவுக்கு ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா இருந்தது. சரி, ஓகே. ஸோ தேங்க்யூ. உங்களுடைய வந்து ஒரு ஃபீட்பேக் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு இதுவாக அமையும். ஸோ எல்லாருமே வீட்டில் இதே மாதிரி நம்ம ஹோம் மீட்டிங் பண்ணி நம்ம டெமோ காமிச்சா எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு பாய் சொல்லிடலாம். Bye.